படம் அந்த செம்ம ரெஸ்பான்ஸு. இப்போ தான் பார்த்துட்டு வர்றோம். பயங்கர ரெஸ்பான்ஸு. நம்ம என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியை குறி வச்சு எடுத்தோமோ அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ தேட்டருக்குள்ளே பார்த்தோம். அது அந்த சிரிப்பு, அந்த அழுகை எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. மிகப்பெரிய அந்த டீமே நம்ம பயங்கர இப்போ ஹாப்பியாக இருக்கிறோம். நம்ம நினச்ச அந்த எமோஷனும் சொன்ன அந்த மெசேஜும் எல்லாம் ப்ராப்பராக சேர்ந்துருக்கு. எல்லாம் அதை நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. ஆமாம், இந்த படத்தை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மாஸ்க் போட்டு பல மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாஸ்கே இல்லாத மனிதர்களை பற்றியான ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். படம் பார்த்தாங்க. மேக்ஸிமம் அதுதான் நான் கதை கேட்கும்போது இது குடும்பத்துக்கான படம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணணும். அந்த இது படத்தில் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டில் நான் நிறையா படங்கள் பார்ப்பேன். டைரக்டர் கார்டு போடும்போது கைத்தட்ட மாட்டாங்க, எல்லாருமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டினாங்க. அப்படின்னு அந்தளவு அவங்ககிட்ட போய் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் இது மாதிரி என்ன சின்ன படங்கள்லாம் இது எல்லாத்தையும் போய் சேர்ந்தால் இன்னும் இது பெரிய வெற்றி படமாக ஆகும். நன்றி நன்றி. இது அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடியன்ஸோடு சேர்ந்து உட்காந்து படத்தை பார்த்தேன். அனைவருக்கும் வணக்கம். கேட்குதா? ஆடியன்ஸோடு சேர்ந்து உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் எதை நினச்சி டைரக்டர் எடுத்தாரோ அது ரொம்ப சரியாக கன்வே ஆச்சு அப்படின்னு நானும் கூட சேர்ந்து உட்காந்து பார்த்தேன். போகும்போது ஒரு நல்ல மெசேஜ், அதை என்ன காரணத்துக்காக அவர் எடுத்தாரோ அது ரொம்ப சரியான அளவில் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சரியான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் அண்ட் மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது ஒரு செம எமோஷ்னல் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருந்தது. லைக் கடைசியில் கைத்தட்டும் போதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி நல்ல படத்தில் ஃபீல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி லைக் 10 years பேக் இதே நாள் அன்றைக்கி நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் சாங் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டீம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் நான். ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கிறது ஒரு சினிமாட்டோகிராஃபர் டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் இந்த படத்தில் எனக்கு கிஷோர் கொடுத்தது, சான் எடிட்டர் அவர், துரை அண்ட் தேவ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம சில படங்கள் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு படத்தில் தான் நம்ம கரெக்டாக லான்ச் ஆகிறோம். ஸோ எனக்கு அந்த படம் தான் மிடில் கிளாஸ். இந்த படம் மூலிமா தான் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நம்ம என்ன நினச்சோமோ அது கரெக்டாக டெலிவரி இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. ஸோ மனுஷங்களை கொண்டாடுற படமாக இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தயாரிப்பாளர் தேவ் பேசுகிறேன். இந்த படம் முதல்ல கிஷோர் அண்ணன் கதை சொல்லும் போது என்ன நம்பிக்கையில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தோமோ இன்றைக்கி அது நிறைவேறி இருக்குது. இது மக்களை போய் எப்படி சேரும்னு நாங்கள் ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி அவங்க படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஃபஸ்ட் ஷோ எங்கள் ஃபேமிலியோடு பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் கை தட்டினாங்க, நிறைய பேர் அழுதாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதை ப்ராப்பராக அவங்களும் எல்லாம் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சஸ்லேருந்து இப்படி ஒரு படம் திருப்பியும் கொடுத்துருக்கணும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இதை மக்கள் எல்லோரும் திருப்பியும் தியேட்டர்ஸில் போய் இந்த மாதிரி சின்ன படங்களை பார்த்து நீங்கள் கொண்டாடுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே மேலே நான் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி மொத்த டீமும் மிடில் கிளாஸுங்கிற பேரை அவங்க நெஞ்சிலே சம்மந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஆடியன்ஸ் அவங்க நெஞ்சில் சம்மந்து இனிமேல் எடுத்துகிட்டு போவாங்க எல்லா இடத்துக்கும். நான் முனிஷ்காந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறையா படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் இப்போ மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்கள் ஜெயிச்சா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த டீம் நிறையா படங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் அண்ணா பற்றி நான் மேலே இருக்கேன்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ரொம்ப நல்ல கேரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் என்டையர் டீம். தேங்க்யூ. வாங்க சார்.
வாங்க சார் வாங்க சார் வாங்க இல்லை 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 சார் வாங்க சார் பேசி தேங்க்யூ வந்திருக்க மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். மிடில் கிளாஸ் நல்ல ரிசப்ஷனாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அவங்க எல்லாரோட சப்போர்ட் வேணும். தேங்க்யூ.